வேற லெவல்ல அப்படியே சாஃப்ட்டா பஞ்சு மாரி வந்து உழுவுது கைஸ். இந்த சிக்கன நான் அப்படியே வாயில பிச்சு எடுக்கும்போது, ஆஹா! வேற லெவல். செம்மையான சாப்பாடு. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு கைஸ். ஏன்னா, அந்த ஸ்பெகட்டி சாஸ் அவங்களே செஞ்சிருக்காங்க. நல்லா சுட சுட அவ்ளோ ஸ்வீட்டா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த யோகர்ட் ஐஸ்கிரீம் வந்து அவ்வளோ திக்கா இல்லாம, தண்ணியா இல்லாம கரெக்ட்டான லெவல்ல இருந்துச்சு. ஸோ ஹாய் அண்ட் ஃபியூஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சன்வே சென்டர். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா மங்கீஸ் புர்னாயில் இருக்குது. நான் எதுக்காக வந்திருக்கேன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக, ஐடியல் கேஃபே அண்ட் கிரில். ஸோ ஐடியல் கேஃபே அண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி. உங்ககிட்ட வந்து போல்ட்ரி ஃபார்ம் இருக்குது, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அவங்களே வந்து சிக்கன் எக்குன்னா செய்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா தரமான குவாலிட்டியாக இருக்கும், வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2-3 தடவை சாப்பிட்ருக்கேன். ஆனால் அப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒன் கைஸ் போகலாம். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பர்த்டே பார்ட்டி ஹால்னால் இங்கே வச்சுக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாய்லெட். சூப்பராக இருக்குது கைஸ், செம்ம க்ளீனாக இருக்குது ரெஸ்டாரண்ட் டாய்லெட்ஸ். ஸோ கைஸ், நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் வித் கார்லிக் ரைஸ் அண்ட் காஸ்லா ஆர்டர் பண்ணேன். அதோடு சேர்த்து ஐஸ் லெமன் டீ கொடுத்தாங்க ஐடியிலேருந்து. ஃபஸ்ட்டு அந்த கார்லிக் ரைஸ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதோட அந்த டேஸ்ட் கொடுத்துச்சு, இந்த கார்லிக் டேஸ்ட்டு. அதுக்கடுத்து சாப்பிட்டு முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் சாப்பிடணும் அப்படியே தூண்டுது கைஸ், அந்த சாப்பிடணும் போல இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்லா அந்த வெஜிடபிள் வித் மயோனீஸ் அதுவும் சாப்பிட்டேன், செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது இந்த கிரில் சிக்கன் சாப்பிடும்போது கைஸ் நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ப்ளஸ் அவங்களோட ஓன் ப்ராடக்ட் சிக்கனு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சு, சுவையாக இருந்துச்சு, அடிப்பொலியாக இருந்துச்சு கைஸ். செம்ம டேஸ்ட், தரமான இது சாப்பாடு, பெஸ்ட்டு குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ இது ஹைஜீனாக சர்வ் பண்ணாங்க நம்மளுக்கு. ப்ளஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள். புன்னாய் காசு பார்த்தீங்கன்னா $5.50. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350+ ருபீஸ் வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டான சாப்பாடு சாப்பிட முடியும் கைஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கடுத்து கைஸ், நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் வித் ஸ்பெகட்டி அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. என்கிட்டயே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். ஏன்னா அந்த ஸ்பெகட்டி சாஸ் அவங்களே செஞ்சுருக்காங்க. நல்லா சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ப்ளஸ் அந்த சைட் டிஷ்ஷோட அந்த சிக்கனும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் ஒரு காம்பினேஷன். அது சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்லாம் மெட்டீரியலாக கொடுத்துருந்தாங்க, அதுவும் தரமான இருந்துச்சு சாப்பாடு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா $7.20. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 460+ ருபீஸ் வரும். அஃபோர்டபுள் ப்ரைஸ், சூப்பரான சாப்பாடு கொடுக்குறாங்க கைஸ். ஸோ கைஸ், அதுக்கடுத்து நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீட் பால் ஆர்டர் பண்ணேன் ஐடியிலேருந்து. மீட் பால் பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னே வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து புன்னாய் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து
ஃபிஷ் பால் சாப்பிட்ருக்கேன். மீட் பால் நான் வந்து சாப்பிட்டதே இல்லை. இவங்ககிட்ட மட்டும்தான் மீட் பால் கிடைக்கும். ஏன்னா அவங்களே சிக்கனை பிளெண்ட் பண்ணி ஹைஜீனாக வந்து செஞ்சு அவங்கள ஸ்டீம் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஹா எங்கேயோ போயிடுச்சு கைஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது அவங்களோட ஓன் சிக்கனை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே வந்து சிக்கன் பிளெண்ட் பண்ணி நம்மளுக்காக ஹைஜீனாக சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து கைஸ் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா கிரில் சிக்கனோட லெக் பீஸ் பார்த்து நான் ஆர்டர் பண்ணேன். அது அப்படியே பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கைஸ் ஆஹா வேறு லெவலில் அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்து உழுவுது கைஸ். இந்த சிக்கனை நான் அப்படியே வாயில் பிச்சு எடுக்கும் போது ஆஹா வேறு லெவல் செம்மையான சாப்பாடு. ஏன்னா அவங்களே வந்து இந்த சிக்கனை வந்து ப்ரொடக்ட் பண்ணதுனால பெஸ்ட்டு ஃபுட்டு நான் சொல்வேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீ எல்லா ஃபுட்டும் ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ். வேறு லெவலில் ஐடியல் கேஃபே அண்ட் கிரில். A few minutes later. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ கைஸ் நம்ம ஒரு வழியாக வந்து ஐடியல் கேஃபே கடையில் சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. தரமான குவாலிட்டி, சூப்பர் டேஸ்ட்டு. ஃபுட் ஹைஜீன் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த ஃபுட்டுன்னு வேறு லெவல் கைஸ். ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு சாப்பாட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யோகட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக யூனிகோ ஃப்ரோயோன்னு வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளார போகலாம். ஸோ கைஸ் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஓவல்டீன் ப்ளஸ் ஓரியோ யோகட் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு வாய் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிடும்போது அப்படியே எங்கேயோ பறந்து போயிட்டு கைஸ். அது மட்டும் இல்லை கைஸ், அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த யோகட் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப லிக்விடாக இல்லாமல் கரெக்டான லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்கும்போது ஆஹா எங்கேயோ போயிடுச்சு கைஸ். வேறு லெவல் அந்த ஸ்வீட்னஸ். ஸோ கைஸ் நம்ம ஒரு வழியாக வந்து யூனிகோ ஃப்ளோயோட வந்து யோகட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். திரும்ப தெரியல கைஸ், நம்ம சென்னையில் வந்து நிறையா வந்துட்டு யோகட் ஐஸ்கிரீம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கேயும் இருக்குது குட்நைட்டில். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஓ மை காட் கைஸ், அதோட ஐஸ்கிரீம் பேர் வந்து ஓவல்டீன் ப்ளஸ் ஓரியோ. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதோட டேஸ்ட் அந்த அப்படியே உள்ளார டிப் பண்ணி சாப்பிடும்போது ஆஹா வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். 2 hours later. இந்த வீடியோ எண்ட் பண்ண வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா தெரியுது என்னடா அது ஐயோ வீடியோ எண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஐடியாவில் சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம். ஸோ லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. ஸோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு இன்னொரு வீடியோஸ் நிற்கிறேன் கைஸ். பாய்.